ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். என்ன விஷயம்டா, எங்களுக்கு நிறைய பெரிய பிரச்சனையாச்சு எங்களோட சேனல் வச்சிருக்கிறாள். என்ன நிறைய பேர் தான் துரந்தர் படம் டெய்லர் ரியாக்ட் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஒரு 40 கமெண்ட் வந்து நீங்கள் ஹிந்து ஒரு கவர்ட்னா என்ன சாரி கவர்ட் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன இதானே பயந்தாங்களா, ஹிந்து பயந்துட்டாங்களா, ஏன் அந்த இதை வீட்டு கட் பண்ணிங்க, ஏன் அந்த முன்னான கட் பண்ணிங்கட்டு. அப்போ நானும் முதல் பார்க்க என்னடா இது நான் கட் பண்ணிடல, ஒன்றுமே கட் பண்ண எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. அப்போ நானும் பார்த்துட்டு அப்போ எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணேன். இதில் எல்லாம் நான் கட் பண்ணல, யூடியூப்பில் போனால் தான் ப்ளே பண்ணான்னு கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணிக்கொண்டே இருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நீங்கள் இண்டியன்ஸ்லாம் கட் பண்ணல, அப்புறம் இது சில பேர் இண்டியன்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணீங்க, நீங்கள் பயந்துட்டீங்க ஹிந்து அது இதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் நான் வந்து ஸ்ரீலங்காண்ட சில அந்த பிள்ளை பொட்டு வச்சுக்கால அது ஹிந்து அப்படியெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே ஹிந்து எல்லாம் ஓகே, நாங்கள் ஹிந்து தான் ஓகே, அது ஓகே. ஆனால் நாங்கள் வந்து இப்படி வந்து ஒரு மதத்துக்கு சார்பாகவோ பொலிட்டிக்கல் விஷயமாகவும் நாங்கள் போகலை. அது இப்போ எங்களுக்கு விருப்பமும் இல்லை. அது இந்திய நாங்கள் எல்லா மதத்தையும் கும்பிட்றாங்க, எல்லா இதையும் பார்க்குறாங்க. ஹிந்துவாக இருந்தாலும் எல்லா மதத்தையும் நாங்கள் வந்து மதிக்கணும். அவங்களோட மதத்தில் அவங்கவுங்க எல்லாமே உண்டு, மதமே எல்லாமே உண்டதான், ஒழுக்கமாக இருக்கிறது தான் மதமே. ஸோ அதால் நாங்கள் வந்து பெருசாக எடுக்கவே மாட்டோம். வந்து நீங்கள் சில இதெல்லாம் பெருசாக எடுக்கலை வேண்டுன்னு கவுண்ட் போட்டுக்கோங்க. நாங்கள் உண்மையாகவே பெருசாக எடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் அந்த படத்தை பார்க்க அப்போ அதுக்கு மேலே சொல்லி இருந்துச்சுன்னா ஓகே இது வந்து ட்ரூ எவெண்ட்ஸ், உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வந்த ஒரு படம் என்றால அதில் என்ன நீங்கள் இப்படி படமாக பார்ப்பீங்கன்னு சொன்னால் அதான் உண்மை சம்பவம். அது ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், உண்மை சம்பவம் இப்படி நடந்திருக்கு, அதை நாங்கள் பார்க்குறோம், அவ்வளோ ஜஸ்ட் பார்த்துட்டு போகிறோம், கடந்து போகிறோம். அதையே நாங்கள் எடுத்தோம் வந்து அப்படி அது அந்தளவுக்கு நாங்கள் அடிபடுறோங்களா. அதை விட இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஹிந்து வந்து அந்தளவுக்கு என்ன சொல்கிறேன், அந்த இந்தியாவில் அந்த ஹிந்துஸ்தான் அப்படி எல்லாம் செய்கிறல்ல, அதை நினச்சிதான் நிறைய பேர் கவுண்ட் போட்டிக்கிறான். ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஹிந்து வேண்டாம், ஹிந்து தான் வேற இங்கேயும் சில பிரச்சனைகள் இப்படி பிரிவினைகள் இருக்குது. ஆனால் வந்து பெருசா பிரச்சனை ஆக்குறையில, ஹிந்து முக்கியமாக ஹிந்துவாக்கள் பிரச்சனை ஆக்குறையில. நாங்கள் எல்லா மதமும் சம்மதமாக ஒரு சமயத்தை வச்சு ஹிந்துவாக்கள் ஒரு சமயத்தை அது முக்கியம். அதுக்கு பிறகு நான் கவுண்ட் போட்டேன்னு எல்லாரும் சொல்லி நம்ம தான் நான் போய் இந்த டாவின்சியில் நான் எடிட் பண்ணுறேன்டா, டாவின்சியில் போய் இந்த டைம் லைனை போய் பார்த்தா அது என்ன நடந்திருக்குதா, நான் தான் கட் பண்ணிக்கிறேன் அந்த பாட்டை. அது ஏன் கட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சவுண்டு வந்து குறைவாக இருந்திருக்கு. நான் அதுவும் அது பெருசாக அந்த முன்னுக்கு வந்த விடங்களுக்கு வரையா விளங்கல, அது என்ன சொன்னவங்களோட அதில் அந்த கிண்டு ஹவர்ட் அது அந்த மாதிரி சொல்லிக்க எனக்கு நாங்கள் அதை கவனிக்கலை. நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் வேறு படன்ற ரியாக்ஷன் தான். ஆனால் முன்னுக்கு வந்து நீங்கள் இதை பாருங்க, அந்த பார்க்காதாக்களுக்கு அந்த ஷேர் பண்ணி விடுங்க அந்த வீடியோவை, அந்த கொமெண்டில் போய் லிங்கை போட்டு விடுவோம் பார்க்கட்டும். அப்போ பாருங்க, நான் இப்போ டாவின்சி எடுத்து காட்டுறேன். டாவின்சி இருங்க இந்த பாருங்க, இதான் அந்த டைம் லைன். இந்த ப்ளே பண்ணுங்க, நீங்கள் கேட்ட சீன் கிடக்கு பாருங்க. சிரிக்கிறோம் விளங்கல சவுண்டை போட்டு அதெல்லாம் சிரிக்கிறோம் பாருங்க, எங்களுக்கு விளங்கு. எனக்கு என்ன அந்த சீனில் என்ன நினச்சினாடா, ஏற்கனவே நான் படம் பார்த்தால அதில் வந்து மாதவனுக்கு வந்து அவர் வந்து சவால் விட்டுருப்பார், அதை வந்து பழிவேன்ற மாதிரி தானே அந்த தோட்டில் நான் பார்க்குறேன். அதுக்கு சொன்னதுக்கு பழிவேன்ற மாதிரி ஒரு ஆள் அனுப்பி அதை செய்து அந்த துரந்தர் மிஷன் சக்ஸஸ் ஆனதை வந்து முன்னுக்கு போட்டுப்பாங்க, தீஸ் பண்ணிப்பாங்க. அதைத்தான் நான் நினச்சனால, ஏன்னா அதை சொன்னதெல்லாம் கட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பாருங்க திருப்பி ப்ளே பண்ணுங்க, அப்போ தான் நல்லா திருப்பி ப்ளே வேணும் பாருங்க. அதில் எதில் கட் பண்ணிக்க இதெல்லாம் ஆகும். சவுண்ட கூட்டுவாங்கன்னுட்டு நீங்க அந்த லோகோக்கு பின்னுக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு கட் பண்ணி அதுதான் அந்த லோகோ நான் பார்த்துட்டு இந்த லோகோக்கு இதுல தான் நான் போட்டிருப்பேன். ஏன்னா லோகோ நான் பார்த்துட்டு இதுல என்ன ஸ்டார்ட் ஆகுது அந்த மைண்ட்ல முன்னுக்கு. ஏன்னா நான் பிறகு வீடியோ எடுத்து பிறகு தான் எடிட் பண்ணேன், அடுத்த நாள் தான் எடிட் பண்ணேன். அடுத்த நாளோ அப்போ எடிட் பின்னேறமா லேட்டாக தான் எடிட் பண்ணேன், வீடியோ எடுத்தோன்னே எடிட் பண்ண மாட்டோம். அப்போ அது பார்க்க நான் என்ன செய்யணும், டைம் லைனில் பார்த்துட்டு ரெகுலராக செய்கிற விஷயம் தான். முன்னுக்கு சவுண்ட் அந்த வேவை பார்த்தீங்கன்னா தெரியுமா, எடிட்டர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். வேவை பார்த்துட்டு நான் அதில் முன்னுக்கு இது தேவையில்லை, இதில் தான் தொடங்குதுன்னு அந்த வேவை பாருங்க, அதில் தான் தொடங்குதுன்னு நினச்சிட்டு முன்னாலும் கட் பண்ணிட்டேன். இப்போ லோகோவும் இருக்குது தானே, அப்போ லோகோ பார்த்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டேன் தீசா. பிறகு இவங்க சொன்னா பிறகு பிளாங்க இல்லை, பிறகு தான் போய் பார்த்து முன்னுக்கு ஒரு கட்டம் இருக்கு இதில் வந்து பார்க்க எனக்கு அந்த யூடியூப்ல பார்க்கிங்க இதில் வந்து பார்க்க தான் அடவோ கட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு சரி அதை உங்களுக்கு காட்டுவோம் எப்படி கட் ஆனது அந்த இதாண்டிட்டு இப்போ காட்டியிருக்கேன்.
இதுலேருந்து விளங்கி இருக்கும் வகைக்கு இது கூட ஹிந்திக்காரர் சொன்னால் அவங்களுக்கு தமிழ் விளங்கும் தெரியாது. அவ்வளோந்தான் இது. இப்போ நாங்கள் எங்களோட ஈவி பிரஸ் ஐயாவுக்கு போவோம் வாங்க யூடியூபருக்கு. இன்றைக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறது என்னவென்றால் அதை சொல்லுவோம். நாங்கள் அடுத்தது உண்மையாகவே இன்றைக்கி நாங்கள் என்னத்துக்கு ரியாக்ட் பண்ண வந்தாங்க ஜே பிராஸின் ஹாப்பி ராஜ் என்று வந்து இப்போ நாங்கள் சேட் ராஜா போயிட்டோம். சேட் இல்லை அது சொல்கிறோம் அந்த கட்டக்கள். அவட்ட மூவி வந்து நிறைய காலமாச்சு. இப்போ நிறைய நாள் கழிச்சு ஜே பிராஸின் மூவி, அதுவும் அப்பாஸ் நடிக்கிறாருன்றது பெரிய டைட்டில் டீசர் நாங்கள் ரியாக்ட் பண்ண மிஸ் பண்ணியிருப்போம். லேட் ஆகினால அப்புறம் ரியாக்ட் பண்ணிடுறோம், நாங்கள் விட்டுட்டோம். அதில் வந்து அப்பாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. அப்பாஸ் வந்து நிறைய அதாவது என்ன மாதிரினா பழைய காலங்களில் இருந்த அப்பாஸ் தெரிஞ்சுக்கு 90s கிட்ஸுக்கு தெரியாது அப்பாஸா. பல்லாங்குழியில் வட்டம் அந்த பாட்டுல எல்லாம் வருவார். அப்படி இருந்தவர் அவரை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க இந்த மூவிக்குள்ள, இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஸோ இந்த மூவில வாரார் என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். நான் ரைட்டு ரீசனும் பார்க்கல, என்ன பார்க்கல, இதெல்லாம் பார்க்க போகிறேன். அப்பாஸ் ஆனால் அந்த சின்ன சின்ன அந்த இதில் விரந்தான் டிக்டாக் அதெல்லாம் விரம்பல. அப்பாஸ் வந்துட்டு அப்பாஸ் ஏதாவது இந்த பாக்ஸிங் இதுக்கு ரிங்கிக்குள்ளே வர மாதிரி தான் காட்டிப்பாங்க. என்ன வாங்க இதில் போய் பார்ப்பேன். டெய்லர் அப்படி டெய்லரா டெய்லர் தான் பட்டிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். Oh, Jeevi is back. I love you. I love you too. I love you three. Oh, wow. Lovely. Wah, தெரியுமா? Happy Raj. நீ பாப்பா அழகா இருக்கே, பாப்பா மாதிரி இருக்கே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். வேற லெவல் கம்பேக்ட் தான். Reloading Jeevi. சாரி, நான் லிவின்ல இருக்கேன். நானும் பக்கத்துல கோரமங்கலால தான் இருக்கேன். ஒண்ணும் தெரியாது. பாடா வா ஆறா நீ பாத்துங்க. தட்டி தான் சார் விட்டாங்க. இவதான் சார் தட்டி கொடுக்குறா. அப்பா அம்மாவை என் வீட்டுல பொண்ணு கேட்க சொல்ல ஹாப்பி. ஆனா ஒரு காரணம், ஒரு பெரிய காரணம். ஓ அப்பா சார் totally opposite of my expectation. நம்ம தூரம் சொந்ததான். ஒரு ஆங்கிள்லயே உங்க ஃபேமிலி கொஞ்சம் மேட்ச் ஆகலையே. இதுக்கு தான் நீ இவ்ளோ நாள் அப்பா அம்மாவை காட்டாம ஹிட் பண்ணல. What family? இதான் பழைய வழக்கமாக இருக்கேன். இது செட் ஆகாது ஹாப்பி. செட் ஆகாது. ஹாப்பியா இருக்கே. பொண்டாட்டியா இருக்கட்டும், ஆனா காவியா தான் எனக்கு மருமக. Stubborn people. It's over. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் அப்பா ஒரு நாள் இதே மாதிரி நான் ரோட்ல நிப்பேன். क्यों समझ में नहीं आ रहा? मेरा रीजन क्यों ना और एक करे हो तुम? अच्छा हिंदी एक्टिंग बहुत अच्छा मालूम है. बहुत अच्छा. मालूम है. ऑर्डिनरी है. हाँ समझ टेलर. மாஜன் நல்லா இருக்கிறேன். உனக்கு இன்னியா பாவம் பண்ணனா? சொல்லுங்கப்பா. ஆடிட்டே இருப்பேன். அந்த இதை வச்சுக்காங்க. அந்த இதுல தியேட்டர்ல ஒரு ஆள் செய்ததுதான் ஆடிட்டே இருப்பேன். ஆடிட்டே இருப்பேன். அதை வந்து இதுல போட்டிருக்காங்க. அதாவது இப்ப ரீசெண்டா சோஷியல் மீடியாஸ்ல என்னென்ன மாதிரி ட்ரெண்ட் ஆன ஆக்கள் என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்டிங்ல இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பழைய படங்கள் மாதிரி வருது. ஆனா வந்து என்ன சொல்ற அந்த ஃபேமிலி சேர்ந்து டிராமா செய்து அந்த கல்யாணம் செய்யற மாதிரி ஒரு கதை. ஏன்னா பழைய படங்கள்ல அந்த பிரதுவான படங்கள் அந்த காமெடியா இருக்கும். அந்த கமல்ட படங்கள் அந்த காமெடி படங்கள் மாதிரி இருக்கும். ட்விஸ்டா வந்து வெளிநாட்டுல எந்த ரோல் வருவார். ஆனா அப்பாஸ் தான் பெறுவார். கூடுதலா பழைய படங்களையும் அப்பாஸ் தான் பெறுவார்.
இப்போ இதுலேயும் அப்பாஸ் வந்து அப்பாவை வந்திருக்கிறார். அப்பா அப்போ இதில் சின்ன வித்தியாசமான படமாக இருக்க போகுது. அப்பா தான் இதுக்கு பிரச்சனையே. அதுதான் இவற்ற அப்பா பிரச்சனை என்னத்துக்காக தெரியல. அப்பா வேணாம் நினைக்கிறார் அந்த பொண்ணு. அம்மா அவாதான் பொண்ணு வேணும்னு சொல்றாங்க. அவன் சொல்றான் அம்மா அப்பா மறைச்சிட்டேன். ஸோ இதுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஃபேமிலி பிரச்சனைவால தான் இதே இதோ. ஸோ அதான் தெரியும். அதோட நிறைய பட்டாளுங்க. ஏன்னா மதுரமுத்து பேருந்து இவர் பிரேம்ஜி இவையன்னு சொல்லி நிறைய பேர். பிரேம்ஜியும் பாரு. பிரேம்ஜி இடையில ஒன்றுல வர ஒரு ஒரு ஃப்ரேம்ல. பிரேம்ஜியை பார்க்கிறேன். நான் இவரை பார்த்தேன். அந்த என்ன வேடம் இந்த படம் பிளாக் ஷிப்ல இருந்து அவருக்கு டக்குனு வரையல. விஜய் சித்துவிளக்குல எல்லாம் வருவாரு. அவரும் பாரு. அதோட ஜீவின்ற எனக்கு டெய்லர் பார்த்தவங்க டக்குன்னு விளங்குறது அந்த பழைய ஜீவி வந்து திருப்பி வந்த மாதிரி ஒரு இது பாக்க அந்த சந்தோஷம் என்ன சொல்ற காமெடி அதுகளெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஜிவி பிரகாசன் அந்த அவர் அந்த என்ன யூத்தா அந்த அதை எங்கட பக்கத்து வீட்டு படிக்கிற மாதிரி நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறார். அதுக்கு லவ் வந்து பிரச்சனையாகுது. மாறி போய் சொல்லி மாட்டிக்கிற அந்த மாதிரி படங்கள் ஏன்னா லவ் டுடே இப்போ பிரதீப் அந்த மாதிரி இப்போ 35 ஜெனரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி 45 படங்களை வந்து 35 ஜெனரேஷன் டயலாக்குள்ள போட்டு பட்டி தண்ணி டிங்கரிங் பண்ணி விட்டா அந்த ஒரு படம். அது ஹாப்பி ராஜ். அந்த பேர்லயே வித்தியாசம். ஹாப்பி ராஜா இல்ல நல்லா இருக்கு. அந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிச்சு ஓத்தாய மாட்டது ஆடிட்டே இருப்பேன். அந்த கடைசி ரெமிக்ஸ் நல்லா இருந்தது. உண்மையாவே இப்போ டெய்லர் கட்டாவே சூப்பராக இருக்குது. டெய்லர் உண்மையாக நிறைய பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டு அதெல்லாம் வேறு கடைசியில் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டு அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்பா வந்தங்கட அவருக்கு என்ன பேர் ஜோர்ஜ் மரியம் வந்து அவர் வந்து வேற லெவல் கைதி கூடத்துல எல்லாம் அப்பாவியா இருந்தார். இதுல வந்து காமெடி நிறைய காமெடி வச்சு வேற பொம்பளை கெட்டப்பெல்லாம் போட்டு வேற லெவல் பண்ண போறாங்க இந்த படத்துல. உண்மையாக நிறைய நாள் கழிச்சு இப்படிதான் சொல்றோம். டெய்லர் பார்த்துட்டு இப்படி சொல்கிறோம். படத்தை பார்த்துட்டு ஐயோண்டு போகிறோம். அதே மாதிரி இப்போ இந்த படம் ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வேறு லெவலில் இருக்க போதுன்னு தெரியுது. பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.